2 பொண்ணுங்க, 2 பசங்க. இவங்க 4 பேருமே கிளம்பி கடல்ல ஒரு அழகான தீவு ஒண்ணு இருக்கு. அங்க போய் என்ஜாய் பண்ணலான்ட்டு போறாங்க. அங்க போயிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வர்றப்ப ஒரு தப்புனால நடுக்கடல்லயே மாட்டிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு பையன் இறந்தும் போயிடுறான். இவங்க ஓட்டிட்டு வந்தா அந்த சஃபே போட்டுமே கடல்ல முழுகிடுது. அதுக்கப்புறமா இவங்க இருக்கிற இடத்துல கப்பல் ஒண்ணு வருது. அந்த கப்பல் இருக்கிறவன் இவங்களை பார்த்து இவங்களுக்கு உதவியும் செஞ்சு அந்த கப்பல்ல இவங்களை ஏத்திக்கிறான். ஆனா போக போக தான் தெரியுது இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா மனுஷங்க எல்லாத்தையுமே கடத்தி அவங்க உடல் உறுப்புகளை விக்கிறவனா இருக்கான். அவங்கிட்ட இவங்க 3 பேருமே நல்லா வசமா மாட்டிக்கிறாங்க. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த கப்பலை விட்டு இந்த கடலை விட்டும் இவங்க எப்படி வெளியே போறாங்க அப்படிங்கறத நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டா த்ரில்லாவும் சொன்ன படம் தான் 2024 ரிலீஸ் ஆன இந்த டெட் சி படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த கமெண்ட்ல வர ஹைப்பையுமே தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் வெல்கம் டு கார்த்திக் அலூட். சரி வாங்க இப்ப படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோனியை தான் காமிக்கிறாங்க. அவங்க பேரு காயா. அவங்க அப்பாவுக்கும் தம்பிக்கும் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தம்பியை சாப்பிட வைக்கிறப்ப அக்கா நான் அம்மாவை ரொம்பவுமே மிஸ் பண்றேன், அம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்கறான். அவங்க அம்மா இவங்க கூட இல்லையாட்டிருக்கு. காயா வந்து இந்த மாதிரி அம்மா சீக்கிரமாவே திரும்ப வந்துடுவாங்க, நீ அம்மாவை நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு அவன் தம்பியை ஆறுதல் படுத்துறான். அதுக்கப்புறமா அவளோட அப்பாட்ட போய் இந்த மாதிரி அவளோட ஃப்ரெண்டு டாசா பார்க்க போயிட்டு வரப்பா, உங்களுக்கு சாப்பாடு நான் செஞ்சு வச்சிருக்கேன் போய் சாப்பிட்டுருங்க அப்படிங்கிறான். அவங்க அப்பாவும் சரி ஓகே ஆனா நைட்டுக்குள்ள திரும்ப வந்துருங்கிறாரு. இந்த செலவுக்கு காசு வச்சுக்கணும் காசெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. ஆனா அவ வேணான்னு சொல்லிடுறா. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இப்ப சரியா வேலை இல்லை. இவ தான் காலேஜ் போயிட்டு பார்ட் டைம் ஜாப் வேலைக்கும் போயிட்டு அப்பாவும் தம்பியும் பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால அவங்க அப்பாட்ட காசு நீங்களே உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கப்பா, என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா அவங்க அப்பாவுக்கு நமக்கு வேலை இல்லாம நம்ம பொண்ணை இப்படி வேலைக்கு தாட்டி விட்டுருக்கோமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்காரு. அதுக்கப்புறமா அவளோட ஃப்ரெண்டு டாசாவை தான் போய் பாக்குறா. டாசா வந்து வா இன்னைக்கு நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு காயாவை கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போய் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் காயாவை 2 பேர்த்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்ப பக்கத்துல ஜாண்டர்னு ஒருத்தவரான். அவன் வந்து டாசா பாய் ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டாமா. அவன் வந்து ஜாண்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். காயாக்கு ஜாண்டரை பார்த்தோன்னே கொஞ்சம் பிடிச்சி போயிருச்சு. அப்புறம் டாசாவோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றான் இந்த மாதிரி நம்ம பகாமஸ் அப்படிங்கிற அந்த தீவுக்கு தான் போக போறாங்க. ஆனா காயாக்கு அங்க போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா நிறைய பேர் அது ஆபத்தான இடம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு காயா சொல்றான். ஆனா அவன் வந்து பயப்படாத, அங்க ஆபத்தெல்லாம் எதுவுமே இல்லை, நானும் ஜாண்டரும் அங்க நிறைய தடவை போயிட்டு போயிட்டு திரும்ப வந்திருக்காங்கிறான். காயா இருந்தாலையும் நான் தான் என்னோட தம்பியை பாத்துக்கணும், அதனால என்னால வர முடியாதுங்கிறா. ஜாண்டர் வந்து கவலைப்படாத, சன்செட்டுக்குள்ள நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுறாங்கிறான். அப்புறம் டாசாவும் ப்ளீஸ் நீ வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும் அப்படிங்கிறா. காயா யோசிச்சு பார்த்துட்டு சரின்ட்டு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறமா அவளோட தம்பிக்கு வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி நான் வர்றதுக்கு லேட் ஆகும், நீ சமத்து பையனை வீட்லயே இருக்கணுங்கிறா. ஆனா அவனை பாத்தீங்கன்னா நானும் கூட வரேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப டாசா வந்து அடுத்த தடவை உன்னை கண்டிப்பா நாங்க கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறா. அப்புறம் அவளோட தம்பியை சமாதானப்படுத்தின பிறகு டாசா வந்து காயாக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறா. கையில மாட்டுற பேண்ட் மாதிரி ஒண்ணு. இவங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருந்திருக்காங்க, அந்த அளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு, எப்பவுமே நம்ம பிரியாம ஒன்னாவே இருக்கணும் அப்படின்ட்டு அதை கொடுக்குறா. அதுக்கப்புறமா 4 பேருமே சஃபே போட் எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியா கிளம்பி அந்த தீவுக்கு போறாங்க. போறப்ப டாசா வந்து ஜாண்டியர் கிட்ட நீ அவளை பார்த்து சொல்லிட்டு இருந்த, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், அவளுமே உன்னை சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தா, 2 பேருமே நல்ல ஜோடி தான் அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் கிண்டல் பண்ணிட்டே வரா. காயா ஜாண்டியர் கிட்ட அவ அப்படி கிண்டல் பண்ணதுக்கு சாரி அப்படிங்கிறா. அவன் வந்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், அதனால இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன், அதனால நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்ட்டு எல்லாம் ஜாலியா போறாங்க. அப்புறம் அந்த தீவுக்குமே போய் சேர்ந்துடுறாங்க. டாசாவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் தனியா ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காயாவும் ஜாண்டியரும் உட்காந்துக்கிட்டு அவங்கள பத்தி சொல்றாங்க. ஜாண்டருக்கு அப்பா அம்மா எல்லாம் யாருமே இல்ல, அவன் தனியா தான் இருக்கானாமா. அவனுக்கு ஊருக்கு டிராவல் பண்றதுனா ரொம்பவுமே பிடிக்குமாமா, அதனால ஊருக்கு சுத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறான். அப்ப காயா கையில் இருக்கிற அந்த பேண்டை பார்த்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தா அப்படின்னு கேக்குறான். இல்ல இது வந்து எனக்கு டாசா கொடுத்து, அவளும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தோம், அவனுக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரின்னு சொல்றான். அப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்பெல்லாம் ஸ்விம்மிங் நல்லா பண்ணுவேன், அதெல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், அதில் எனக்கு ஸ்காலர்ஷிப்புமே வந்தது, பெரிய காலேஜ் போய் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு எல்லாமே வந்தது, ஆனால் நான் போய் படிக்கல, ஏன்னா இங்கே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, இங்கே இருக்கிற காலேஜ்லேயே சேர்ந்துட்டு ஒரு பார்ட்டி ஜாம் போயிட்டு எங்கள் அப்பாவையும் என் தம்பியும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. உண்மையாகவே நீ வந்து உன்னோட தம்பிக்கு நல்ல அக்கா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த தீவில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு 4 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வையால் அதில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியருக்கும் காயாக்கும் ஒருத்தர் பிடிச்சி போய் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எல்லாரும் வந்து இங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டாசாவோட பாய் ஃப்ரெண்டு ஹெல்மெட் எல்லாம் போடாம செம்ம ஸ்பீடா போறான். டாசாவும் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோன்னு சொல்றான், ஆனா அவன் அதெல்லாம் எனக்கு தேவைப்படாதுன்ட்டு அவன் பாட்டுக்கு ஸ்பீடா போறான். அதுல பாத்தீங்கன்னா டாசாவும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் தண்ணியில 2 பேருமே விழுந்துடுறாங்க. டாசாக்கு வயிற்றுல செம்ம அடி விழுந்துருது. இவன் தண்ணியில விழுந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க காயாவும் ஜாண்டியரும் 2 பேரும் பின்னாடி பார்த்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு வராங்க. முன்னாடி டாசாவோட பாய் ஃப்ரெண்டு தலையிலேயே இடிச்சிடறாங்க. அவனோட தலையை சதறி அவன் அப்படியே தண்ணிக்குள்ளேயே போயிடுறான்.
இவங்க 2 பேரும் அவங்க வந்து அந்த சப்வே போட்ல போய் இடிச்சு இவங்க 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலை காயாக எந்த அடியுமே பல்ல. அவ எந்திரிச்சு டாஸா ஜாண்டர் நல்லா கத்துறான். ஆனா அவ பக்கத்துல யாருமே இல்ல. அவங்க வந்த போட்டு பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியிலேயே முழுகுது. இவ அப்படியே தேடிக்கிட்டே முன்னாடி ஸ்விம் பண்ணிட்டே போறா. அங்க பரவாயில்ல டாஸாவும் இருக்கா. ஆனா அவளுக்கு வயிற்றுலதான் செம்மட்டி விழுந்திருக்கு. அப்புறம் காயாவும் டாஸாவும் அவனுக்கு 2 பேரும் பேர் சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே போறாங்க. அவ ஜாண்டரை கண்டுபிடிச்சிடறாங்க. அவன் தண்ணியில மிதந்துட்டு இருக்கான். காயா போய் அவனை திருப்பி பார்த்தா அவனோட தலையில அவனுக்குமே செம்மடி விழுந்திருக்கு. அவ்வளவுதான் கைஸ், இவங்க வந்து இன்னொரு சஃபே போட்டுமே தண்ணியில முழுகிறது. இவங்க 3 பேருமே அப்படியே நடுக்கடல்ல மாட்டிக்கிறாங்க. இந்த டாஸா பாத்தீங்கன்னா அவளோட ஆளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அவன் எப்படி வருவான், அவனோட தலையிலேயே செம்மடி விழுந்தான். அவன் அங்கேயே செத்து தண்ணிக்குள்ளேயே போயிட்டான். அது தெரியாம இவங்க 2 பேரும் அவனையுமே கூப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சூரியனுமே மறைய ஆரம்பிச்சது. இவங்க கண்ணு கிட்ட தூரம் யாரையுமே காணோம். எந்த போட்டும் வர்ற மாதிரியும் இல்ல. இந்த ஜாண்டர் பையனுமே கண்ணை முழிக்க மாட்டேறான். இவங்க 2 பேர்த்துக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்துல இருந்து ஒரு சுறா மீனுமே வருது. சரி அவ்வளவுதான் இவங்க முடிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சா இவங்க அமைதியா நின்னுறாங்க. அந்த சுறா மீன் வந்த வழியாவே அப்படியே திரும்ப போயிருது. காயா சுத்தி முத்தியுமே ஏதாச்சும் வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப திரும்பி பார்த்தா தூரத்துல ஒரு கப்பல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே ஹெல்ப்னு கத்துறாங்க. அந்த கப்பல்ல காமிக்கிறாங்க. ஒருத்தர் சுருட்டு குடிச்சுக்கிட்டு அந்த கப்பலை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். அங்க அவன் மட்டும் தான் இருப்பான் இருக்கேன். அங்க வேற யாருமே இல்ல. இவங்க 2 பேரும் விடாம கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அவன் பைனாகுலரை வச்சு இவங்கள பாத்துறான். இவங்க இருக்கிற பக்கமா கப்பலை திருப்பிட்டு வரான். 3 பேரையும் காப்பாத்தி அவனோட கப்பல்ல ஏத்திடுறான். ஜாண்டருக்கு பாத்தீங்கன்னா காலையுமே அடிபட்டு இருக்கு. அதுவும் எலும்பே தெரியுது. காயாட்ட இந்த கப்பல்காரன் நீங்கெல்லாம் யாரு, இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். காயா சொல்றான், இந்த மாதிரி ஃப்ரெண்டோட பக்கத்துல இருக்கிற தீவை சுத்தி பாக்குறதுக்காக வந்தேன். போயிட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே கடல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறா. அவன் வேற யாராச்சும் உங்க கூட வந்தவங்க தண்ணியில மாட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். இல்ல இன்னொரு ஃப்ரெண்டு வந்தா அவன் தலையில அடிபட்டு தண்ணிலேயே முழுகிட்டான் அப்படின்னு காயா சொல்றான். அப்புறம் காயா வந்து அவங்கிட்ட இவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, இவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஆகணும், உங்ககிட்ட போன் இருக்கா, யாராச்சும் கூப்பிடுங்க எமர்ஜென்சிக்கு அப்படிங்கிறா. இவங்க 3 பேரையுமே பார்த்துட்டு ஏதோ நான் போய் போன் பண்றேன் அப்படின்ட்டு உள்ள போய் ஏதோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்கிரீனை நகர்த்திட்டு ஓட்டவளே இவங்களையே உத்து பாக்குறான். அப்பவே நமக்கு தெரியுது இவங்களை இவன் ஏதோ ஒண்ணு பண்ண போறான் அப்படின்னு. இங்க டாஸா எந்திரிச்சு இரு நான் போய் அவனுக்கு தண்ணி எடுத்துடுறேன் அப்படின்ட்டு போறா. சாண்டர் வந்து என்னை மன்னிச்சிரு, நீ வரலன்னு சொன்ன, நான் தான் உன்னை இப்படி கூட்டிட்டு வந்து ஆபத்துல மாட்டி விட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆகி உள்ள போன டாஸா வெளியே வரவே இல்லை. இங்க காயாவும் டாஸான்னு கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அங்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஜாண்டர் கிட்ட இரு நான் உனக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இவளை எந்திரிச்சு போறா. ஒரே அமைதியா இருக்கு. கதவை திறந்து உள்ள போறான். அங்க யாருமே இல்ல. டாஸா டாஸான்னு கூப்பிடுறா. அவன் இங்க இருக்கிற மாதிரியே தெரியல. பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல இருந்து அந்த கப்பல்காரன் வெளியே வரான். அவங்கிட்ட நீங்க டாஸாவை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறா. இல்ல நான் பாக்கல அப்படின்னு சொல்றான். சரி ஓகே ஹெல்ப்புக்கு யாராச்சும் கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறான். ஆமா அப்படின்னு சொல்றான். நான் நல்ல வேலை இங்க வரலன்னா நீங்கெல்லாம் அந்த கடல்ல மாட்டியே இறந்தாலும் இறந்துருப்பீங்க அப்படிங்கிறான். அவளும் ஆமான்னு சொல்றான். காயா வந்து இவன் காப்பாத்தனுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றான். எனக்கு நன்றி எல்லாம் சொல்லாத, யார் அங்க இருந்தாலுமே நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறான். சரி உங்க பேரெல்லாம் என்னன்னு காயா கேக்குறா. என் பேரு ரேன்னு சொல்றான். நல்லாதான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். காயா வந்து எங்க டாஸா காணோம் அப்படின்னு அப்படியே சைட்ல எல்லாம் பாக்குறான். பைப்புல பேசிட்டு இருக்கிறப்பவே ஒரு துணியில மயக்க மருந்து கலந்து திரும்பி காயாவோட மூக்கிலேயே வச்சு அழுத்த ஆரம்பிச்சிடறான். அவளுமே கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்புறம் இங்கிருந்தா இவங்களை தேடிட்டு யாராச்சும் இங்க வந்தாலே வந்துருவாங்கன்னு கப்பலை இங்கிருந்து வேற இடத்துக்கு எங்கேயோ ஓட்டிட்டு போறான். காயா மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்த்தா கப்பல்ல ரூம் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல இவங்களை அடைச்சு வச்சிருக்கான். பக்கத்துலதான் டாஸாவும் மயக்கத்துல கிடக்குறா. அவளை எழுப்பி அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணானா அப்படின்னு எல்லாம் கேக்குறா. இல்ல எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றா. சரி இருந்துட்டு பக்கத்துல இருக்க அந்த ஏணி படிக்கட்டுல மேல ஏறி போய் வெளியே போக முடியுதான்னு பாக்குறான். ஆனா வெளியே போக முடியல. பக்கத்துல எங்காச்சும் வெளியே போறதுக்கு வழி ஏதாச்சும் இருக்குமானு தேடி பாக்குறான். ஆனா அங்க ஒரு வழியுமே இல்ல. டாஸா உட்கார்ந்துட்டு இருக்கிற பெட்ல ஏதோ ஒண்ணு எழுதி இருக்கு. காயா கூப்பிட்டு இத பாருன்னு காமிக்கிறா. அதுல பாத்தீங்கன்னா ஹெல்ப்னு எழுதி இருக்கு. அப்பனா இவங்களுக்கு முன்னாடியே இங்க யாரோ ஒருத்தங்க இவங்கள மாதிரி சிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. டாஸா அதை பார்த்து பயந்துட்டு இப்படி வந்து சிக்கிட்டுமே அப்படின்னு கதறி கதறி அழுகுறா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலேயே விடிஞ்சிருது. இவங்களை அடைச்சி வச்சிருக்க ரூம்ல ஹீரோனிக்கு கொக்கி மாதிரி வளைஞ்சிருக்கிற ஒரு கம்பி ஒண்ணு கிடைக்குது. ஹீரோனி அந்த கம்பியை வச்சு ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த கப்பல்காரன் வந்து மேல ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி இவங்க 2 பேருக்கும் சாப்பாடை கட்டி உள்ள இருக்கிறான். காயா வந்து அவங்கிட்ட ஜாண்டர் எங்க, அவனை நீ என்ன பண்ண, இங்க பாரு இவளுக்குமே வயித்துல அடிபட்டு இருக்கு, இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், எனக்கு ஒரு சின்ன தம்பி வேற இருக்கான், அவனை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் எங்களை விட்டுடுன்னு கெஞ்சறான். ஆனா அவன் அதெல்லாம் காதுல வாங்காம ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்றான். ஹீரோனி ப்ளீஸ் எங்களை விட்டுடுன்னு அந்த படிக்கட்டுல ஏறி போறா. அவனை பாத்தீங்கன்னா ஒழுங்கு முறையதே கீழே இருன்னு காட்டுக்கு கத்துறான். ஹீரோனி அதை பார்த்து பயந்துட்டு கீழே இறங்கிடுறான். காயாட்ட இது என்னுடைய போட்டு, இங்க நான் சொல்றதா நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு, உங்களுக்கு இனிமேல சாப்பாடும் கொடுக்க மாட்டேன் தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சாப்பாட்டை மேல எடுத்துட்டு மறுபடியும் இவங்களை பூட்டிடுறான். காயா மேல போய் கத்துன்னு கத்துறான். ஆனா அதை ஓபன் பண்ண முடியல. காயாவுமே இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி வெளியே போதுன்னு தெரியாம அழுக ஆரம்பிச்சிடறான். அப்புறம் இந்த பைத்தியக்காரனை காமிக்கிறாங்க. கப்பல்ல உட்காந்து மீனை பிடிச்சிட்டு அந்த மீனெல்லாம் எடுத்து அதை
அதை அறுத்து அங்க இருக்கிற பறவைகள் எல்லாத்துக்கும் போட்டு இவனுமே அந்த மீனை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இங்க காயா அந்த கம்பியை வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப வெளியே இன்னொரு போட்டு வர்ற சவுண்டு கேக்குது. அந்த இன்னொரு கப்பல்ல ஒரு வயசான சொட்ட தலையனை காமிக்கிறாங்க. அவன் வந்த கப்பலை அங்கேயே நிறுத்திட்டு ஒரு சின்ன போட் எடுத்துக்கிட்டு இந்த பைத்தியக்காரன் கப்பலுக்கு வரான். அட இந்த சொட்டையினுமே இவனோட ஆளுதான் இருக்கு. சொட்டையன் சாண்ட்ரா பார்த்துட்டு அந்த பைத்தியக்காரன் கிட்ட இவனை எங்க இருந்தெல்லாம் பிடிச்ச அப்படின்னு கேக்குறான். இவனா அடிபட்டு தண்ணியில கிடந்தான், இவன் கூட இன்னும் 2 பொண்ணுங்களையுமே வந்தாங்க அப்படின்னு அந்த சொட்டையனை கூட்டிட்டு போய் அவங்ககிட்ட அந்த 2 பொண்ணுங்களையுமே காமிக்கிறான். அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இதுல யாருக்கும் அடிபட்டுருங்கலாம் சொன்னீங்களா, யாருக்குன்னு கேக்குறான். அதுவும் அந்த கருப்பு பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்றான். டாசாட்ட போயிட்டு எங்க அடிபட்டுருக்குலாம் கேக்குறான். வயிற்றுலன்னு சொல்றா. அப்படியா, சரி இந்த பெட்ல படுங்கிறான். இவனை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே பயந்துக்கிறாங்க. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நான் ஒரு டாக்டர்னு சொல்றான். சரி ஓகேன்ட்டு இவளுமே அந்த பெட்ல படுக்கிறான். அந்த கிழமை டாசாவோட வயிற்ற அமுத்தி பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப காயாவை பாத்தீங்கன்னா அந்த பைத்தியக்காரனையே தான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் வந்து கையில் இருக்கிற கத்தி எடுத்துட்டு உனக்கு என்ன கொல்லணும்னு தோணுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதுக்கப்புறமா தான் இந்த சொட்ட டாக்டர் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு நமக்கே தெரியுது. இவனை பாத்தீங்கன்னா மனுஷங்களோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே எடுத்து அதை பெரிய பெரிய ஆளுங்கிட்ட எல்லாம் விற்கிறான். இந்த பைத்தியக்காரன் இவங்க 3 பேர்த்தையுமே இந்த சொட்டைங்கிட்ட விற்கிறக்காக தான் இவன் இங்க கூப்பிட்டு இருக்கான். பைத்தியக்காரன் இவங்க 3 பேர்த்துக்குமே எவ்வளவு தருவீங்க அப்படின்னு பேரத்தை பேச ஆரம்பிக்கிறான். அந்த சொட்ட தலையன் வெளியே இருக்கிறவனை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அடிபட்டு முடியாம கிடக்குறான். உள்ள இருக்கிறவனுமே வயிற்றுல அடிபட்டு அவளுமே கொஞ்ச நாள சாக போறா. ஒரே ஒருத்தி மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கா. இந்த பைத்தியக்காரனையுமே அவன் சொல்றதை யோசிச்சுட்டு இருக்கான். அதனால நீ 2 ஆளுக்கான அமௌண்ட்டை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு இந்த சொட்ட தலையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறமா ஜாண்ட்ரா அந்த கப்பல்லே படுக்க வச்சு அந்த சொட்ட தலைய நெஞ்சில எல்லாம் மார்க்க போட்டு ஜாண்ட்ரோட உடல் உறுப்பு எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிடறான். காயா ஒரு சின்ன ஓட்டையில இருந்து அதை பார்த்துட்டு அவனை விட்டுடுங்க அப்படின்னு கத்துன்னு கத்துறா. அப்புறம் கீழே வந்து டாசாட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. டாசா வந்து என்னை மன்னிச்சிரு, இது என்னோட தப்பு தான், நான் தானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறா. இல்ல இது உன்னோட தப்பு இல்லை அப்படின்னு காயா வந்து டாசாவை கட்டி பிடிச்சுக்கிறா. ஆனா டாசா அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிருங்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பெட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெட் இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா துரு பிடிச்ச இரும்பு மூடி ஒண்ணு இருக்கு. காயா கம்பி எடுத்துட்டு போய் அதுக்கு சைடு எல்லாத்தையுமே விட்டு அறுத்துக்கிட்டு இருக்கா. இங்க மேல அந்த சொட்டையன் ஜாண்ட்ரோட இதயத்தை அறுத்து ஒரு பெட்டிக்குள்ள போடுறான். காயா வந்து விடாம அதுக்கு சைடுல எல்லாத்தையுமே விட்டு நோண்டிக்கிட்டே இருக்கா. ஜாண்டரோட பாடியை பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியில தள்ளி விட்டு சுறாக்கு இறையா போட்டுறானுங்க. அப்புறம் கீழே வந்து இந்த சொட்ட தலையன் இவங்க 2 பேர்த்தையுமே போட்டோ எடுத்துட்டு டாசாவை மேல தூக்கிட்டு வா அப்படின்னுறான். ஆனா காயா வந்து வேணாம், அவளை எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பைத்தியக்காரன் இது என்னுடைய போட்டு, ஒழுங்கா அமைதியா இருக்கிறான், காயா உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறா. அவன் பாத்தீங்கன்னா ஒரே அடிதான் கழுத்தாம மட்டும் வைக்கிறா. அப்படிங்க மயக்கம் போட்டுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறா. எந்திரிச்ச உடனே கம்பி எடுத்துட்டு போய் திரும்பவும் அந்த துரு பிடிச்ச மூடிக்கு சைட்ல எல்லாமே மறுபடியும் நோண்ட ஆரம்பிக்கிறா. அப்புறம் அப்படியே அங்க நைட் ஆயிடுது. எப்படியோ அந்த மூடிக்கு சைட்ல எல்லாமே நோண்டி அதை ஓபன் பண்ணி அங்கிருந்து வெளியே வந்துடுறா. இங்க இந்த பைத்தியக்காரன் டாசா கையை கால எல்லாமே கட்டி ஜாண்ட்ரா படுக்க வச்ச இடத்துல வந்து படுக்க வைக்கிறான். கப்பலுக்குள்ள காமிக்கிறாங்க. காயா வந்து உள்ளேயே போயிடறா. அங்க இருக்கிற ஒரு வாக்கி டாக்கி போன் எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க இங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். ஆனா அங்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அப்புறம் அப்படியே சத்தம் போடாம முன்னாடி மெதுவா நடந்து வரா. அப்ப இந்த பைத்தியக்காரனுமே கரெக்டா உள்ள வரான். ஆனா அவன் சைடுல இருக்கிற காயாவை பார்க்கல, டேபிள் மேல இருக்கிற பணத்தை தான் பார்த்திருக்கான். காயா அங்க சைட்ல இந்த கப்பலோட இன்ஜின் இருக்கும்ல அந்த ரூமு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்புறம் அப்படியே அவனுக்கு தெரியாம மெதுவா வெளியே போலான்னு பாக்குறான். ஆனா கத்தி இல்லைன்னா கோடாலி வேற ஏதாச்சும் எடுக்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதை எடுக்க முடியல. அப்ப பக்கத்துல ஒரு வில்லொன்னு இருக்கு, அதை எடுத்துக்கிறா. இந்த சொட்ட டாக்டர் இங்க டாசாவோட மூக்குல ஆக்சிஜன் எல்லாம் வச்சு அவளோட உடல் உறுப்புமே எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றான். காயா அதை பார்த்துட்டு கதவை திறந்து மெதுவா அவன் பின்னாடி நடந்து போறான். இந்த சொட்டையனுமே திரும்புறான். சொட்டையங்கிட்ட ஒழுங்கு மரியாதையா அங்கிருந்து நகர்ந்து போயிருங்கிறான். நீ என்ன சுற்றுவியா அப்படின்னு அவன் தைரியமா முன்னாடி வரான். இவளுமே ஒரு அழுத்தழுத்திரா. அது போய் சத்துன்னு அவனோட நெஞ்சிலே சொருகிடுது. ஓடி போய் டாசாவோட கை கிட்ட எல்லாமே அவுத்துட்டு இருக்கா. இந்த டாக்டர் காயா கழுத பிடிச்சு கீழே படுக்க போட்டு நெருக்குறான். பக்கத்துல டாசா அவளோட கட்டை எல்லாமே அவுத்துட்டு கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து அந்த டாக்டரோட கழுத்துல சொருகுன்னு சொருகிறா. சொட்ட டாக்டர் கழுத்துல வாயில எல்லாம் ரத்தம் வந்து அங்கேயே செத்து போயிடுறான். பைத்தியக்காரன் வெளியே வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். அப்ப பக்கத்துல அந்த சின்ன போட்டுமே இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த மீன் பிடிக்கிற ஈட்டி எடுத்து அதை குத்துன்னு குத்தி அதோட காத்து எல்லாமே புடிங்கி விட்டுறான். ஏன்னா அவங்க இங்க இருந்து தப்பிக்க கூடாது அப்படின்னு. அப்புறம் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துட்டு போய் கப்பல்ல தேடி பாக்குறான். ஆனா அவங்க கப்பல்ல இருக்கிற மாதிரியே இல்ல. அப்புறம் மேல போயிட்டு கப்பல் சுத்தி தண்ணியில எல்லாம் டார்ச் எடுத்து தேடுறான். அவங்க 2 பேருமே தண்ணியில நீதி தான் போயிட்டு இருக்காங்க. இவனுமே அவங்கள நல்லா பாத்துறான். அவங்க எங்க போறாங்கன்னா இந்த சொட்ட டாக்டரோட கப்பல் அங்க பக்கத்துல தான் நிக்குது. இப்ப இவங்க 2 பேருமே அந்த கப்பலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவன் கப்பல் இருக்கிற எல்லா லைட்டுமே ஆன் பண்ணி விடுறான். காயா வந்து அவனுக்கு தெரிஞ்சிச்சு, வா நம்ம சீக்கிரமா போய் ஆகணுங்கிறா. இவன் கப்பலை ஸ்டார்ட் பண்ணி அவங்கள போய் சீக்கிரமா புடிச்சிடலான்ட்டு கப்பல் எல்லாம் ஸ்டார்ட் பண்றான். ஆனா கப்பல் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேது. என்னன்னு போய் இன்ஜின் ரூம்ல பாக்குறா. காயா அங்க இருக்கிற ஒயர் எல்லாமே பிச்சு விட்டுருக்கா. இவன் அதை பார்த்துட்டு எச்சாவே கடுப்பாயிடுறான். இங்க காயாவை காமிக்கிறாங்க. வாட்டாசா
டாசா நம்ம கிட்ட வந்துட்டோம், சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா டாசாவால நீந்த முடியல. அவளுக்கு வயிற்றுல அடிபட்டுறதுனால பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. காயாட்ட என்ன மன்னிச்சிரு, நான் தான் எல்லா பிரச்சனையுமே காரணம், நீ என்னை விட்டுட்டு போங்கிறா. ஆனா காயா வந்து நான்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறா. என்னால நீந்த முடியல, நீயாச்சும் தப்பிச்சு போ, நான் சொல்றதை கேளுன்னு காயாவை சமாதானப்படுத்தி டாசா அங்கிருந்து அமுச்சு வச்சிடறா. உன்னை நான் திரும்ப வந்து கூட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு காயா அங்கிருந்து ஸ்பீடா நீந்த ஆரம்பிச்சிடறா. எப்படியோ நீந்திட்டு வந்து இந்த சொட்டையனோட போட்லயுமே ஏறிடுறா. கப்பலுக்குள்ள போயிட்டு மெதுவா அப்படியே சுத்தி முத்தியும் பார்த்துட்டே போறா, வேற யாராச்சும் இங்க இருக்காங்களா அப்படின்னு. உள்ள போயிட்டு கப்பலை ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஏதோ பட்டன் எல்லாம் அழுத்துறா. ஆனா கப்பல் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேது. அப்ப பக்கத்துல வாக்கி டாக்கி போன் இருக்கு, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஆனா இதுலயுமே எந்த ரெஸ்பான்ஸுமே வர மாட்டேது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹலோ சொல்லுங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. காயா வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட நான் வந்து இங்க மாட்டிக்கிட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா அடிபட்டு அப்படின்னு எல்லாம் சொல்றா. இப்ப நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு இடம் தெரியுமான்லாம் கேக்குறாங்க. ஆனா காயாக்கு இந்த இடம்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிறா. உங்க பக்கத்துல சிஸ்டம் ஏதாச்சும் இருந்தா அதுல ஜிபிஎஸ் எல்லாம் ஆன் பண்ணி லொகேஷன் எங்கன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அவ பக்கத்துல ஏதாச்சும் சிஸ்டம் தேடுறப்ப அங்க ஒரு லேப்டாப் இருக்கு, அதை எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய பொண்ணுங்களோட போட்டோ சோல்டு இருக்கு. அதுல இவ போட்டோவுமே நியூவா ஆட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு உடனே இவ வாக்கி டாக்கி எடுத்து இங்க 2 பேரு பொண்ணுங்க எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணி அவங்களோட உடல் உறுப்பு எல்லாத்தையுமே எடுத்து வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஓகே மேம், நாங்க உடனே வரோம், ஆனா நீங்க இருக்க லொகேஷன் எனக்கு தெரியல, ஜிபிஎஸ் மிஷின் அங்க எங்கேயாச்சும் இருந்தனா அதை எடுத்து ஆன் பண்ணுங்க, நாங்க லொகேஷன் கண்டுபிடிச்சு உடனே அங்க வந்துடுறாங்க. இவளுமே அங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறான். ஆனா எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்ல. அப்ப கடைசியா ஒரு பெட்டிக்குள்ள ஜிபிஎஸ் மிஷின் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அதை தண்ணியில போட்டா இவங்க இருக்கிற லொகேஷன் அதை காட்டி கொடுக்கும். அவங்களுமே போன்ல அதான் சொல்றாங்க. ஒரு எமர்ஜென்சி ரெட் பட்டன் அதுல இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டு அதை நீங்க தண்ணியில போட்டுருங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதோட ரெட் பட்டன் ஆன் பண்ணிட்டு இவ தண்ணியில போடலாம் அப்படின்ட்டு மெதுவா முன்னாடி நடந்து வரா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுட்டு அப்படியே மெதுவா சத்தம் போடாம பின்னாடி போய் அப்படியே கப்பலுக்கு கீழே போயிடுறா. இங்க பாத்தீங்கன்னா இவனுமே நீந்திக்கிட்டு இந்த கப்பலுக்குள்ளேயே வந்துடுறான். ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே முன்னாடியே மெதுவா தேடிக்கிட்டே போய் இவ இறங்கினா இந்த கப்பலுக்கு கீழே இவனுமே சத்தம் போடாம அப்படியே கீழே இறங்குறான். அங்க காய இல்ல, அங்க ஒரு பெட் இருக்கு, அதுக்கு மேல போறதுக்கு வழி ஒண்ணு இருக்கு. இவன் அந்த வழியை பார்த்துட்டு அந்த வழியா மேல போறான். ஆனா இவளா பாத்தீங்கன்னா வேற வழியா கீழ இருந்து மேல வரா. ஒரு ஃபயர் கன் ஒண்ணு எடுத்துக்கிட்டு அப்படியே கப்பலுக்கு முன்னாடி மெதுவா சத்தம் போடாம நடந்து போறா. ஆனா அவனா பாத்தீங்கன்னா இவளோட சத்தம் போடாம இவ பின்னாடி மெதுவா வரான். இவ திரும்பி சுடலான்னு பார்த்தனே இவளோட கைய பிடிச்சிடறான். இவளுக்குமே என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே இவகிட்ட மெதுவா போய் இவளோட வயிற்றுலயே கத்தில குத்திடுறான். அங்கேயே இவ கீழே விழுந்துடுறா. விழுந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. இவனை பாத்தீங்கன்னா அவளையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவளும் அவனோட கன்னத்துல கைய வச்சு அவனுக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக கிட்ட போறா. அப்ப திடீர்னு அந்த ஃபயர் கன் எடுத்து இவனோட வாயிலே சுட்டுறா. பையனால அதை தாங்கவே முடியல, அப்படியே உருண்டு பிறண்டு துடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் இவ பக்கத்துல தான் அந்த ஜிபிஎஸ் மிஷினுமே கிடக்குது, அதை எடுக்கலான்ட்டு போறா. ஆனா இவளால எந்திரியே முடியல, அங்கேயே மயக்கம் போட்டுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பைத்தியக்காரனை காமிக்கிறாங்க. அவன் உடம்பு வாய் எல்லாமே வெந்து அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். இவளுமே மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த மிஷினை எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவா முன்னாடி நகர்ந்து போய் எப்படியோ ஒண்ணு இதை தண்ணியில தூக்கி வீசிடலாம் அப்படின்ட்டு அதை தூக்கி வீசுறா பாருங்க. ஆனா அது போட்டுக்கு ஜஸ்ட்ல போய் நின்றுது. இவளாலையுமே வலியை தாங்க முடியாம திரும்பவும் அங்க மயக்கம் போட்டுறா. அப்புறம் அலையில அப்படியே போட்டெல்லாம் குறுங்க ஆரம்பிக்குது, அப்படியே காத்தும் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த மிஷின் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விழுந்து ஆணும் ஆயிருது. அதுக்கப்புறமா காலையில விடிஞ்சிருது. அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாமே போட்ல வந்துடுறாங்க. இவ ஒரு அசைவுமே இல்லாம அப்படியே கண்ண மூடியே கிடக்குறா. அங்க ஒரு ஹெலிகாப்டரை கூப்பிட்டு இவளை அந்த ஹெலிகாப்டர்ல ஏத்திக்கிறாங்க. ஏத்திட்டு இவ நெஞ்சில கை வச்சு அழுத்தி இவ மூச்சுடுறக்கு ஏதோ ட்ரை பண்றாங்க. ஆனா இவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. அதுக்கப்புறமா டாசாவுமே தண்ணியில கண்டுபிடிச்சு அவளையுமே காப்பாத்திடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவளுமே கண்ணை முழிச்சிடுறா. இவங்க 2 இடத்தையுமே கடல்ல இருந்து கரைக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து ஆளுக்கு ஒரு ஆம்புலன்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ல வச்சு அமுச்சு வைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கண்ணை முழிச்சு ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அந்த கமெண்ட்ல வர ஹைப்பையுமே தட்டி விட்டீங்கன்னா இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.